ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு திக் திக் நிமிடங்கள். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நம்ம உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சரி, வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இன்சிடெண்ட்டை யார் ஷேர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மணி அப்படின்றவர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கையில் நடந்த மிகவும் துக்ககரமான ஒரு நிகழ்வு தான். அதில் மிகவும் அமானுஷமான சம்பவங்கள் வந்து இருக்கு. இப்போ நம்ம கதைக்குள்ள போனோம் அப்படின்னா மணி அவர் 2000 காலகட்டத்தில் அவருக்கு நடந்த இன்சிடெண்ட் தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 காலகட்டத்தில் அவர் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. சரிங்களா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. அவரோட வீட்டோட விவரத்தை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் அம்மா அப்பா, இவங்க எல்லாருமே அந்த வீட்டில் வந்து வசிச்சுட்டு வராங்க. நாட்கள் நகர நகர என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டில் எல்லாருமே இவர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. அவங்க அக்கா வந்து அப்போதான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வெளியே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பாவும் வெளியே வேலைக்கு போகிறாரு. 2 பேரும் காலையில போனாங்க அப்படின்னா நைட்டு தான் வருவாங்க. சரிங்களா, அப்போ வந்து நம்ம மணின்றவர் காலைல ஸ்கூலுக்கு போயிடுவாரு. அவங்க அக்காவும் காலேஜுக்கு மதியம் போயிடுவாங்க. அவங்க அக்கா என்ன படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மதியான ஷிஃப்ட்டு, அதனால மதியானம் கிளாஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. அதனால வந்து மதியானமாக அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இடைப்பட்ட நேரத்தில் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க. அப்புறமா அவங்க காலேஜுக்கு போயிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மணி அவர் என்ன பண்ணுறாரு, தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவார். ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா அவங்க அம்மா கூட, அவங்க அம்மா கடை வச்சுருக்காங்க, அவங்க அம்மா கடைக்கு போயிடுவார். அப்புறமா அவங்க அம்மா கூடயே இருந்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவார். சரிங்களா, அவங்க அக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, காலேஜ் முடிச்சுட்டு அவங்க அம்மா கடைக்கு வந்துடுவாங்க. 3 பேருமே சேர்ந்து தான் நைட்டு வீட்டுக்கு வர்றது வழக்கம். இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு நாள் வந்து ஊருக்கு போகிறாரு. சரிங்களா, ஊருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு போகிறாரு. மணின்றவர் என்ன பண்ணுறாரு, காலைல எழுந்திரிச்சோன்னா கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாரு. அவங்க அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க அக்கா வந்து மதியானம் காலேஜுக்கு போகணும். சரிங்களா, அவங்க அக்காவும் போயிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து கடைக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா அவங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்சம் செக்அப் பண்ணிவிட்டு அவங்க வந்து கடைக்கு போகிறாங்க. சரிங்களா, கடைக்கு போகும்போது வீட்டுக்கு இருக்கிற ஏரியா வழியாக தான் பஸ் போகுது. அதை பார்த்துட்டு சரி ஓகே நாங்கள் எல்லாம் அக்கா வந்து காலேஜ் போயிருப்பாங்க, பொண்ணு வந்து காலேஜ் போயிருக்கோம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து கடைக்கு போயிடுறாங்க. சரிங்களா, அப்புறமா வந்து அக்கா தான் வந்து மதியம் அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க மதியம் வரவே இல்லை. அம்மாவும் காலையில் சாப்பிடல. அதனால என்னடா அது ஆள் வரலையே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து சரி வீட்டுக்கு போய் நம்ம போய் சாப்பிட்டுப்போம், மறந்துட்டா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க கடையில இருந்து வீட்டுக்கு நடந்து போய், கடைக்கும் வீட்டுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா, நடந்து போகிற தூரம் தான். நடந்து போய் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா கதவு வந்து சாத்தியிருக்கு. கதவு சாத்தியிருக்கு, சாவி எடுத்து தரலையே அப்படின்ட்டு அப்படியே போய் பக்கத்தில் வந்து கதவுக்கு பக்கத்துலேயே ஜன்னலும் இருக்குது. சரிங்களா, பெட்ரூம் ஜன்னல் வந்து அங்கே இருக்குது. நம்ம அந்த வெளியே வந்து வரண்டா மாதிரி ஏரியா இருக்கும். அந்த வழியாக வந்து போய் பார்க்குறாங்க. சரி உள்ளே ஏதாவது ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாளா என்னன்னு பார்க்கலான்னு சும்மா ஜன்னலை திறந்து பார்க்கும்போது அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகவும் துக்ககரமான ஒரு நிகழ்வை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா அவங்க அக்கா, மணியோட அக்கான்றவங்க இறந்துருக்காங்க, தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. சரிங்களா, அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவங்க அம்மா. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கதவை தள்ளுறாங்க. கதவு பின்னாடி சும்மா வந்து பக்கெட் வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க கதவை தள்ளி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க அக்கா இறந்த நிலையில் கயிற்றுல தொங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா கத்தி கூப்பாடு போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்படி இறக்கி
போலீஸ்லாம் வந்துட்டாங்க. போலீஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது மணியோட அக்கா அப்படின்றவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் வாழ்க்கையில் ரொம்ப சாதிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் சாதிக்க முடியல. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை என்னால் தாங்க முடியல, நான் அந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மணியோட அப்பா வந்து அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆயிருக்கு, அவங்க ஏதோ வேலையில மறந்துட்டாங்க. மறந்ததுல ஏதோ ஒரு தகாத வார்த்தையில பேசியிருக்காரு. பேசுனதுல என்னன்னா மனம் உடைஞ்சு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வருது. இறுதி சடங்கு நடக்குது. நடந்த பிறகு எல்லாரும் வந்து நல்லபடியாக அவங்க வந்து அவங்க வழக்கப்படி எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு நைட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, துக்கத்தில் ரொம்ப சோகத்தில் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு சுமார் ஒரு மணி இருக்கு. கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. அப்போ வந்து இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மணியோட அம்மா, மணியோட பாட்டி, அப்புறம் ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க தான் வந்து கதவு கிட்ட படுத்திருக்காங்க. தட்டும் போது மணியோட அம்மா வந்து எந்திரிச்சு போய் திறக்கலான்னு போகிறாங்க. அப்போ வந்து மணியோட பாட்டி வந்து இல்லை இல்லை வேணாம் திறக்காத அப்படின்னு திறக்காத படு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டால், இல்லை படு நான் காலைல சொல்கிறேன் அப்படின்ட்டு படுக்க வச்சிட்டாங்க. அப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு அவங்க பாட்டிக்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இறந்த உன்னோட பொண்ணு தான் வந்திருக்கு, அதுதான் வந்து தட்டுது, அதனால் வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த நாள் வந்து அப்படியே முடியுது. அன்னைக்கு போய் சுடுகாட்டில் போய் அவங்களுக்கு பால்லாம் ஊற்றி அவங்களோட அஸ்தியை எடுத்து கடலில் போய் கரைச்சிடுறாங்க. கரைச்சதுக்கப்புறம் வீடே வந்து ரொம்ப சோகத்தில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இரவு வருது. அடுத்த நாள் இரவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தட்டக்கூடிய சவுண்டு சுமார் 1 மணி அளவில் கேட்குது. இந்த வாட்டி தட்டுறது மட்டும் இல்லாமல் சவுண்டு வருது. என்ன சவுண்டு அப்படின்னா, அம்மா 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 அப்படின்ட்டு சவுண்டு ஒன்று கேட்குது மணியோட அம்மாவுக்கு. ஐயோ நம்ம பொண்ணு இப்படி வந்து நிற்கிறாளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, திறக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ மணியோட பாட்டியும் இருக்காங்க. அதனால அவங்களும் வந்து முழிச்சுட்டு தான் இருக்காங்க, தூங்குற மாதிரி இருக்காங்க, ஆனால் முழிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து எந்திரிக்கும் போது வேணாம் போகாத அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் குறிப்பிட்ட சில நாட்கள் வந்து அந்த வீட்டில் வந்து அமானுஷ சம்பவங்கள் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கடி யாரோ நடந்து போற மாதிரியும், நைட்டு தூங்கும் போது யாரோ வந்து எழுப்புற மாதிரியும், அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அங்க வந்து நிறைய நடக்குது. ஏன்னா இறந்தவங்க பார்த்தீங்கன்னா 16 நாட்கள் வந்து அந்த வீட்டிலேயே இறந்த இடத்துலயே இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம். ஏன்னா அவங்களுக்கு காரியம் முடிகிற வரைக்கும் அவங்க அந்த இறந்த இடத்துலயும் எந்த இடத்துல இறந்தாங்களோ அந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம். காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மேல போவாங்க அப்படின்ட்டு. நம்ம மணி அவர் வந்து சின்ன பையன், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பையன்றதுனால நிறைய விஷயங்கள் அவங்க அம்மா வந்து அவங்க கிட்ட சொல்லலை. இதுவே வந்து இவங்க அம்மா எதுவும் சொல்லலை. மணிக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணி வந்து முன்னாடிலாம் அவங்க அக்கா கூட தான் படுத்து தூங்குவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு சுமார் ஒரு 2 மணி அளவில் யாரோ வந்து தம்பி தம்பி தண்ணி தாக எடுக்குது, தண்ணி தாக எடுக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இவர் யாருடா அப்படின்ட்டு சும்மா நைஸாக முழிச்சு பார்க்குறாரு. அப்போ கருப்பாக ஒரு உருவம், அவன் அக்காவோட உருவம் தூரத்தில் நின்று கூப்பிடுறதுன்றது பார்க்குறாரு. பார்த்து பயந்து போயிட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இது வரைக்கும் அவர் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்கும்போது அவங்க அம்மாவை கூப்பிட்றாரு, அவங்க அம்மா எழுப்புறாரு.
அவங்க அம்மா எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் அங்கே எதுவுமே உருவம் இல்லை, உருவம் வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி சுமார் ஒரு 16 நாட்களும் அந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு நாட்கள் ஒரு ஒரு அமானுஷமான நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அப்புறமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நிகழ்வு இதனால தான் பொண்ணு வந்து இறந்ததுனால மணியோட அப்பாவும் அந்த வீட்டில் இல்லை. அவங்க அப்பா வந்து சண்டை போட்டு அமிச்சிட்டாங்க. ஏன்னா தான் பொண்ணே வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இது பண்ணிட்டாரு அப்படின்ட்டு மணியோட அப்பா அந்த வீட்டில் கிடையாது, அமிச்சிட்டாங்க. அப்போ வந்து மணியும் அவங்க அம்மாவும் தான் தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. வாழ்ந்துட்டு வரும்போது குறிப்பிட்ட நாட்கள் அந்த அமானுஷமான நிகழ்வு நடந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க அக்கா வந்து இப்போ மேல் லோகம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுமார் ஒரு 2000 காலகட்டத்தில் மணிக்கு நடந்த நிகழ்வு இதுதான். அவர் வந்து இப்போவும் அந்த நிகழ்வு என்னால் மறக்க முடியல பிரதர் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம மணிக்கு பெரிய நன்றி ஒன்று சொல்லிக்கலாம். வரைக்கும் நம்ம சேனலை வந்து இப்போதான் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி.